இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பாயசம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு கழுவி வேக வச்சிட்ருக்கிறேன். இங்கே வெள்ளைப்பாகு காய்ச்சிட்ருக்கிறேன். வெள்ளைப்பாகு கரைஞ்சிடுச்சு. வெள்ளை கரைஞ்சா போதும். இப்போ இந்த மிக்சியில் அரை மூடி தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பருப்பு வெந்த வாட்டி நம்ம பாயசத்தை கலக்கலாம். இப்போ நல்லா பாசிப்பருப்பு வெந்துருச்சு, கொஞ்சம் கரைஞ்ச இதுக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு வெல்லம் கரைஞ்சி போச்சு, வெல்லம் வச்சுருக்கிறேன். இப்போ இதை பாசிப்பருப்பு ஒரு 150 எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு ஒரு 200 வெல்லம் பாகு இதில் இருக்குது. இதை ஊற்றிக்கலாம். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம், இனிப்பு ரொம்ப ஆயிரும். இது பார்த்துட்டு வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். இது சரியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம தேங்காய் இதெல்லாம் ஊற்றுறப்போ பத்தாமல் போயிடும். அப்போ இனிப்பு இருந்தால் தான் பாயசம் நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் இதில் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ வடிகட்டி தான் நான் ஊற்றுறேன். இப்போ இதை வெள்ளைப்பாகு இதில் சேர்த்திட்டோம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயும் பச்சரிசியும் இதையும் கலந்துட்டு நல்லா கொதிக்கணும். அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இப்போ முந்திரி பருப்பு இதில் நெய்யில் வறுத்து கொட்டிக்கிட்டே திராட்சை. இப்போ ஏலக்காய் தூள் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் ஏலக்காய் தூள் 6 ஸ்பூன் விட்ருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இதில் சுவையான பாசிப்பருப்பு பாயசம் தேங்காய் அரைச்சி ஊற்றினது நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.